இது ஒரு உருக்கமான பதிவு. மரணித்த சகோதரி சுமையாவின் சுமையை மட்டக்களப்பு வைத்தியர் எழுதிய உருக்கமான வரிகள். வெள்ளிக்கிழமை இரவு ஒரு நோயாளியின் டிக்கெட்டை தேடிக்கொண்டிருந்த போது யதார்த்தமாக இன்னொரு டிக்கெட் கையில் கிடைத்தது. அது சுமையா என்ற ஒரு யுவதியுடையது. அதை பார்த்ததுமே அவளுடைய கணவனுக்கு கோல் பண்ணி பார்க்க வேண்டும் என்று ஃபோன் நம்பரை தேடினால் எந்த நம்பரும் பதியப்படவில்லை. ஒரு மாதத்துக்கு முதல் கைகளில் இரத்தம் கட்டிய அடையாளங்களுடன் வருகை தந்திருந்தாள் சுமையா. வந்து ஒரு நாள் கூட தாண்டி இருக்கவில்லை. அதற்குள் வீட்டுக்கு செல்வதை பற்றியே கேட்டுக்கொண்டிருந்தாள் சுமையா. அதற்கு 1000 காரணங்களை அடுக்கிக் கொண்டிருந்தாள். அன்றிரவு எதற்காக வீட்டுக்கு போக வேண்டும், இன்னும் என்ன பிரச்சனை என்று ஒரு முடிவுக்கு வரவில்லையே, ஓரிரு நாட்கள் இருந்து போகலாம் என்றேன். தன் கணவன் தனக்காக வெளிநாட்டில் இருந்து வந்திருப்பதாகவும் திருமணமாகி வெறுமனே 10 நாட்களே ஆனதாகவும் சொல்லி ஏங்கிக் கொண்டிருந்தாள் சுமையா. ஐயோ பாவம் என்று அடுத்த நாள் கணவனுக்கு நக்கல் அடித்து ஆறுதலும் சொல்லியிருந்தேன். வந்திருந்த ரிப்போர்ட்களை வைத்து ஒரு நோயொன்று முடிவுக்கு வந்து சிகிச்சையையும் ஆரம்பித்தோம். அப்போதும் தனக்கு வீட்டுக்கு போக வேண்டுமென்றே சொல்லிக் கொண்டிருந்தாள். இப்படி இருக்கும் போது பேரடியாக ஒரு ரிப்போர்ட் வந்திருந்தது. இரத்த புற்றுநோய் இருப்பதாக சந்தேகிப்பதாகவும் இப்போதே அவசரமாக மகரகம வைத்தியசாலைக்கு மாற்ற ஏற்பாடு செய்யும்படியும் பணிக்கப்பட்டிருந்தது. 2 நாட்கள் கூட கணவனை பிரிந்திருக்க முடியாதிருந்தவளிடம் எப்படி இந்த விடயத்தை எத்தி வைப்பதென்று தெரிந்திருக்கவில்லை. புது மனத்தம்பதியிடம் சொல்ல முடியாத ஒன்றை சொல்வதற்கு தயாராகி கொண்டிருந்தது. இப்போதும் என் சிந்தனையில் ஓடிக்கொண்டிருக்கிறது. சில வேளைகளில் சொல்ல வேண்டிய உண்மைகளை அப்படியே எத்தி வைப்பதற்கு என்னிடம் தைரியம் இருப்பதில்லை. இதுவும் அதுபோல் ஒரு சந்தர்ப்பம்தான். நண்பகல் 12 மணியளவில் இருவரையும் அழைத்து உட்கார வைத்திருந்தோம். ஏதோ சொல்ல போகிறோம் என்று அவளுக்கு புரிந்திருக்கும். ஆனால் இன்னும் 1-2 நாட்கள் நிற்க வைக்கப் போறார்கள் என்பதே நிச்சயமாக அவள் எதிர்பார்த்ததாக பெரிய கெட்ட செய்தியாக இருந்திருக்கும். ஆனால் அவள் கேட்க காத்திருந்தது அந்த இளம் வயதில் திருமணமாகி 10 நாட்களில் தன் கணவனோடு கைகோர்த்திருக்கும் வேளையில் எந்த பெண்ணும் கேட்கக்கூடாத ஒரு செய்தியை. எந்த ஒளிவு மறைவும் இன்றி செய்தி எத்தி வைக்கப்பட்டு மகரகம வைத்தியசாலைக்கு செல்வதற்கு இப்போதே ஆயத்தமாகுமாறு சொல்லப்பட்ட போது அவள் அப்படியே மயங்கி பின்னால் சரிந்தாள் சுமையா. அப்போது உடைந்த கதிரையை அகற்றிவிட்டு நான் தான் இன்னொரு கதிரையை எடுத்து கொடுத்தேன். கணவனை பற்றி கொண்டவள் சில நேரம் என்ன செய்வதென்று தெரியாமல் உறைந்திருந்தாள். பின்னர் எதையோ நினைத்தவளாக அழ ஆரம்பித்தாள் சுமையா. அன்றிரவு அவசரமாக மகரகமைக்கு மாற்றுவதற்கான வேலைகளை செய்த போதும் இரத்த வங்கியிலிருந்து இரத்தம் தர முடியாது போனதால் அத்திட்டம் அடுத்த நாளைக்கு ஒத்திவைக்கப்பட்டது. அடுத்த நாள் இரத்தம் பாய்ச்சும் போதுதான் கணவனை தன்னோடு கூட நிற்க அனுமதிக்குமாறு என்னை வேண்டிக் கொண்டிருந்தாள் சுமையா. அன்று பகல் முழுக்க எல்லா ஆறுதல் வார்த்தைகளையும் திரட்டி வைத்திருந்தேன். ஆனாலும் அல்லாஹு இருக்கிறான் என்று மட்டுமே சொல்லியிருந்தேன். அன்றிரவு ஆம்புலன்ஸ் பிரச்சனை, இன்றைக்கு அனுப்ப முடியாது என்றார்கள். நானே அலுவலகத்துக்கு போய் நிலைமையை விளக்கியவுடன் ஒரு ஆம்புலன்ஸை ஏற்பாடு செய்திருந்தார்கள். சரியாக இரவு 8:30 மணிக்கு அவள் வாட்டை விட்டு வெளியாகிச் செல்ல தயாரானாள் சுமையா. அத்தனை பேரிடமும் நன்றி சொன்னாள். கடைசியாக என்னிடம் வந்து துவா செய்ங்க நானா என்று சொல்லியிருந்தாள். அப்போதும் எனது வாயிலிருந்து அதே பதில்தான் வந்தது. அவள் போனதும் நாங்கள் பாழாய்ப்போன அவளுடைய எதிர்காலத்தை பற்றி
கவலையாக கதைத்து கொண்டிருந்தோம். அப்போதே அவளுக்கு முதல் மகரகமைக்கு சென்றிருந்த ஒரு 11 வயது பெண்ணின் தாயாருக்கு போன் பண்ணி என்ன நடக்கிறது என்பதை இன்னொரு தடவை கேட்டறிந்து கொண்டது ஞாபகம் இருக்கிறது. சுமையாவின் டிக்கெட் அத்தனை நினைவுகளையும் நேற்று முன்தினம்தான் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தது. இன்று காலை நான் வாட்டுக்குள் வரும்போது கேட்ட முதல் செய்தி, டாக்டர், நாம மகரகமைக்கு அனுப்பி வச்ச அந்த பிள்ளை சுமையா செத்திட்டாளாம். இன்னா லில்லாஹி வா இன்ன இலஹி ராஜிஊன். சுமையாவின் உடைந்து போன கனவுகள், 10 நாட்கள் கூட தாண்டாத திருமண வாழ்வு, அல்லாஹுவின் பெயரால் தேடிய ஆறுதல் எல்லாம் வாட்டில் நிழலாடுகின்றன. அந்த உடைந்த கதிரை, வாழ்க்கையின் திடீர் உடைவுகளை நினைவூட்டும் அமைதியான காட்சியாக இன்னும் டாக்டர் ரூமில் அகற்றப்படாமல் இருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது.